சைடில் ஒயிட்டு போட்டிருக்கிறதால ஓபிஎஸ்ன்னு நினச்சிடாதீங்கடா பேர பிள்ளைங்களா. நான் உங்கள் தாத்தாடா. இந்த பயலுக படிக்கிறன்ற பேரில் கண்ட புத்தகத்தை படித்து கெட்டு குட்டி சேரா போகிறீங்களேடா. அதை படிக்கிறான், குமுதம் விகடம் ஆனந்த விகடன்னு என்னென்னத்தையோ படித்து குட்டி சேரா போகிறீங்களேடா. அவன் விட்டு புக்கு இவன் புட்டு புக்கு கண்டவன் புக்கை வாங்கி படித்து 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 இப்படி குட்டி சேரா போகிறீங்களேடா. தாத்தாட்ட வாங்கடா பேர பசங்களா, இந்த தாத்தாட்ட வாங்கடா. டேய் உங்களை நான் திட்ட மாட்டேன்டா, தயவு செஞ்சு வாங்கடா. என்னை தாத்தாவான்னு நினச்சிங்கடா. உங்கள் அப்பா அம்மா காலில் எல்லாரையும் காலில் ஊந்து கும்பிட்டு கேட்குறேன்டா. பேர பிள்ளைங்களா, இந்த தாத்தாக்கிட்ட வந்துருங்கடா. குட்டி சேரா போவாதீங்கடா. பேர பிள்ளைங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. பேர பிள்ளைங்களா, கெட்டு குட்டி சேரா போவாதீங்கடா. அது மட்டும் இல்லை, இந்த பசங்க பரீட்சை எழுதுறப்ப படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் புக்கு இவன் புக்கு 12ஆம் கிளாஸு படிக்கிறவன் 8ஆவது கிளாஸை படிக்கிறான், 8ஆவது கிளாஸு படிக்கிறவன் 12ஆவது புக்கை படிக்கிறான். ஏன்டா அப்படி குட்டி சேரா போகிறீங்க? அவன் வீட்டு புக்கு இவன் வீட்டு புக்கு எல்லா புக்கையும் வாங்கி படித்து நாஸ்தி ஆகுறீங்களேடா. பேர பிள்ளைகளா, உங்கள் அப்பா அம்மா காலில் ஊந்து கேட்குறேன்டா, தயவு செஞ்சு இந்த அப்பாட்ட வாங்கடா. இந்த தாத்தா உங்களை தயவு செஞ்சு திட்ட மாட்டேன்டா. நாதாரி பசங்களா வாங்கடா. ஏய் ஒன்னியம் வாங்கடா. வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்குன்னு போகிறவன் புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் கேட்பாங்க. ஏய் வாங்க, நீ எத்தனை படிக்கிற? +2 ஏய் நீ வா. நீ எத்தனை படிக்கிற? 8th படிக்கிற. ஆமாம். என்ன புக்கு படிக்கிற? குமுதம் புக்கை படிக்கிறான். குமுதம் புக்கில் என்னடா கேட்பாங்க? நயன்தாரா பத்தி தம்பிங்களா, இந்த புக்கை படிச்சிங்கன்னா இந்த பரீட்சை உங்களால் எழுத முடியாதுடா, ஃபெயில் ஆகிடுவீங்கடா. இதில் ஃபெயில் ஆனால் வாழ்க்கையும் ஃபெயில் ஆகிடும்டா. சொல்கிறது கேளுங்கடா. இந்த தாத்தா கிட்ட வந்துங்கடா. நான் திட்ட மாட்டேன்டா, வாங்கடா. ஏய் திட்ட மாட்டேன்டா, ஒன்றே வாங்கடா. திட்ட மாட்டேன்டா, தயவு செஞ்சு வாங்கடா. அந்த புக்கு இந்த புக்குன்னு படித்து பரீட்சை ஒழுங்காக ஏதாமல் போயிட்டீங்களாடா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா தம்பிலா. தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, அந்த புக்கு இந்த புக்கு கண்ட புக்கை படிக்காதீங்க. வேற ஒருத்தன் புக்கை படிக்காத, ஓம் புக்கை படி. அதுதான் நீ நல்லா இருக்கும், நல்லா எழுத முடியும். பார், ஒழுங்காக சொல்கிறேன், நல்லபடியாக உங்கள் புக்கை வாங்கி படிங்க. உங்கள் காலேஜில் புக்கை வாங்கி படிங்க. அனாவசியமாக வேறு எங்கேயும் வாங்கி படிக்காதீங்கடா, கெட்டு குட்டி சேராக போயிடுவீங்கடா. அப்புறம் சொல்லிட்டேன், அப்புறம் இந்த தாத்தாவை தேடி தான் நீங்கள் வரணும். தயவு செஞ்சு இந்த தாத்தா கிட்ட வாங்கடா பேர பசங்களா. உங்கள் அப்பா அம்மா காலில் ஊந்து கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க. பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், நல்லா வேலைக்கு போவான், நல்லா சம்பாதிப்பான், நல்லா சந்தோஷமாக இருப்பான்னு எவ்வளோ கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு வந்துருங்கடா. இந்த தாத்தாவை பார்க்க தயவு செஞ்சு வந்துருங்கடா, மறந்துடாதீங்கடா.